கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம் நாசியில் ஊதி நம்மை ஜெனிப்பித்துள்ளார். அவருடைய சுவாசத்தினால் வாழ்கிற நாம் அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவனானான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய சுவாசத்தினால் நாம் உயிர் வாழ்கிறோம். அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் நிலை நிற்கவே முடியாது. அவருடைய கிருபையினால் வாழ்கிற நாம் ஒருபோதும் அவரை மறவாமல் எப்பொழுதும் அவருடைய அன்பை உணர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாசியில் அவர் சுவாசம் தந்தது அவரை நாம் துதித்து எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பதற்காக. சங்கீதம் 150:6 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே சுவாசமுள்ள நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அந்த கஷ்டங்களையும் போராட்டங்களையும் மறந்து எப்பொழுதும் அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து வாழ்வோமானால் நம் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களை குறித்து நாம் கவலைப்படாமல் அதிலும் நாம் சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கர்த்தரை மறந்து நாம் வாழ்வோமானால் கவலையோடு தான் என்றென்றும் வாழ முடியும். மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பதினால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரை துதித்து இந்த பிரச்சனைகள் கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை உணர்ந்து கவலைகளை மறந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்பதில் மாத்திரம் கவனம் செலுத்துவோமானால் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே ஒருபோதும் நாம் அவரை மறவாமல் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம் வாழ்வை ஜெயமாய் அவர் மாற்றுவார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருபோதும் உம்மை மறவாமல் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.